ஓம் சக்தி. என் அன்பு பிள்ளையே, நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து உனக்கான வாக்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதனுடைய அவசியத்தை தெரிந்து கொள் பிள்ளையே. பொல்லாதவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதற்காக உன்னை சுற்றி இருக்கும் அனைவருமே கெட்டவர்கள், நீ கெட்டுப்போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. நல்லவர்கள் யாரென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியாமல் குழப்பமடைகிறாய். அப்போது யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று பார்த்து பார்த்து உன்னால் பேச முடியாதல்லவா? யாருடைய மனதில் இருப்பதை நீ எப்படி அறிந்து கொள்வாய்? அதற்காகத்தான் சொல்கிறேன், அனைவரிடத்திலுமே நீ கவனமாக இரு என்று. என் அன்பு பிள்ளையே, எப்படி நல்லவர்களையும் கெட்டவர்களையும் தெரிந்து கொள்வது என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி மூச்சு வரைக்கும் இருக்கும் கேள்வி, யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதுதான். ஒருவருடைய உள்ளத்தில் இருப்பதை அறிய முடியாமல் உன் வாயில் இருந்து எந்த ஒரு வார்த்தைகளையும் விட்டுவிடாதே. அதுபோல உன்னை யாராவது வஞ்சிக்கிறார்கள், அவர்கள் உனக்கு துரோகம் செய்து விட்டார்கள், அவர்கள் உனக்கு தீங்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று உன்னுடைய வாயால் யாரையும் சபித்து விடாதே. யாரையும் கெட்ட வார்த்தைகளால் பேசிவிடாதே. பதிலுக்கு பதில் சரியாகிவிடும். தெய்வத்தை நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய். அப்போது நீயே பதில் கொடுத்து விட்டால் தெய்வம் இங்கே அமைதியாகிவிடும். அந்த இடத்தில் அமைதியாக நீ இருந்து பார். நீ பேச வேண்டிய இடத்தில் தெய்வம் நின்று பதில் கொடுக்கும் அவர்களிடத்தில். நீ அமைதியாக இரு என்றுதான் கூறுகிறேன். கெடுதல் செய்பவனை பார், அவனிடத்தில் நின்று சிறிய புன்னகைத்து விட்டு வா. ஏனென்றால் உன்னை வெறுப்படைய வைத்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உன் வாயில் இருந்து வார்த்தைகளை பிடுங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நீயும் அவர்களைப் போலவே மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நீ மாறிவிடாதே குழந்தையே. நீ இந்த தெய்வத்தின் பிள்ளையாக இருக்கிறாய். மாறிவிடாதே. உன்னுடைய நல்ல உள்ளத்திற்காகவும் வெகுளியாக இருக்கிறாயே, இந்த ஒரு உள்ளத்திற்காகத்தான் தெய்வம் உன்னிடத்தில் குடியிருக்கிறது என்பதை மறந்து விடாதே பிள்ளையே. ஒரு நிமிடமாவது நீ வணங்கும் தெய்வத்திடம் நின்று உன் குறைகள் அத்தனையும் கூறி நீ கண்ணீர் சிந்திவிடு பிள்ளையே. அந்த கண்ணீருக்கு பதிலளிக்க காத்திருக்கிறேன் நான். உன் கண்ணீர் வீணாகவில்லை என் செல்வமே. அதற்கெல்லாம் பதில் வைத்திருக்கிறேன். கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பேன் அதை. தெய்வம் உனக்கு துணையாக நிற்கிறது. நாளும் கிழமையும் போய்கொண்டே இருக்கிறது என்று நினைக்காதே. நல்ல நேரத்தை உன் அருகில் அழைத்து வரத்தான் இந்த நாட்களும் நேரமும் கிடுகிடுவென போய்கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள் என் செல்வமே. கவலைப்படாதே, வருத்தப்படாதே. இரவில் யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் சிந்துகிறேன் என்று நினைக்காதே. அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். வலியும் வேதனையுமாக இருக்கிறாய். உடலில் வரும் வலிகளை தாங்க முடியாமல் இருக்கிறாய். மருத்துவமனைக்கு சென்றாலும் உன் உடம்பில் எதுவும் இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் வலி மட்டும் போகவில்லை. இப்படி பல விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கும் உனக்கு தீர்வுகள் கிடைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. பொல்லாதவர்களின் கைகளில் சிக்கியிருக்கும் உன் வாழ்க்கையை பிடுங்கி உன்னிடம் நான் ஒப்படைக்கிறேன். தைரியமாக இரு. நல்லதை மட்டுமே நடக்கும். இனி நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் நான். இந்த தாய், இந்த கருமாரி, உனக்கு வாக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கும் இந்த கருமாரி கூறுகிறேன், நல்லதொரு நாள் உன்னை தேடி வரப்போகிறது.
அனைத்தையும் பெற்று பெருவாழ்வு வாழப் போகிறாய். நானா? எனக்கா? யோகமா என்று கேள்விகளையே கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை ஆச்சரியக்குறியை கொடுக்க காத்திருக்கிறேன் இந்த கருமாரி. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. நன்றி.